பொலிவுடன் மாலை நியூஸ். MN கண் மருத்துவமனை, AVS டென்டல் கேர், ஜானகி நடராஜன் கண் பார்வை ஆராய்ச்சி மற்றும் மறுவாழ்வு அறக்கட்டளை, மாவட்ட கண் பார்வை இழப்பு தடுப்பு சங்கம், பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் ரூபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஆகியவை இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை அறுவை சிகிச்சை பரிசோதனை மருத்துவ முகாம் சிறப்பாக நடைபெற்றது. முகாமில் 100க்கும் மேற்பட்ட கண் பார்வை அறுவை சிகிச்சை இலவசமாக செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த முகாமில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரி இந்த மாபெரும் கண் சிகிச்சை பல் பரிசோதனை முகாமை முன்னின்று நடத்திய பிரிக்ஸ் என்டர்பிரைசஸ் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன், ரூபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உரிமையாளர் கோபிநாத் ஆகிய இருவரும் இணைந்து சமூக அக்கறையோடு இந்த முகாமை நடத்தினர். 2010 மார்க்கெட்டிங் எக்ஸிகியூட்டிவாக தன் வாழ்க்கை பயணத்தை துவங்கிய பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் நடுத்தரத்திற்கும் கீழ் அளவில் இருந்த சாதாரண குடும்பத்தில் பிறந்து 2017ஆம் ஆண்டு சமூகத்தின் மீது கொண்ட பற்றால் ரூபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் உரிமையாளரும் பிரிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உரிமையாளர் ஹரிகிருஷ்ணன் நல்ல நண்பர்களாக இணைந்து சமூக பணியாற்ற துவங்கினர். 2017ஆம் ஆண்டு 800 சதுர அடியில் தனது கட்டுமான பணியை தொடங்கி 2019 முதல் 26 வரை 46 வீடுகளை கட்டி கொடுத்து வாடிக்கையாளர்களை கவர்ந்தனர். ஹரிகிருஷ்ணன் தற்பொழுது சென்னை முழுக்க 15 ப்ராப்பர்ட்டிஸ் பணிகளை செவ்வனை செய்து வருகிறார். இவர்களின் சமூக பணிக்கு காரணமே விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான நடிகர் சூர்யாவின் அகரம் பவுண்டேஷன் நிகழ்ச்சி ஒரு முக்கிய காரணமாக விளங்கியுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் மூலம் தூண்டப்பட்டு 2017ஆம் ஆண்டு முதல் வடசென்னை பகுதியில் உள்ள பல்வேறு குடிசை பகுதிகளில் கல்வி உதவி, உணவு, ஏழைகளுக்கு புடவை, மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள், ஸ்கூல் பேக் உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்து வந்தனர். இவர்கள் செய்யும் சமூக பணிக்கு தனிப்பட்ட முறையில் யாரிடமும் நன்கொடை வாங்காமல் தனது சொந்த செலவில் நண்பர்களான ஹரிகிருஷ்ணனும் கோபிநாத்தும் இணைந்து இந்த சேவையை சிறப்பாக செய்து வருகின்றனர். இவர்களது சிறந்த சமூக சேவையை பார்த்து இவர்களது நண்பர்கள் பலரும் இவர்களைப் போலவே சமூக சேவையில் ஈடுபட்டு வருவது இவர்களது சேவைக்கு கிடைத்த வெற்றி என்றே சொல்லலாம். இவர்களது சேவை இதோடு நின்றுவிடவில்லை. முதியோர் இல்லங்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான உணவு, துணி உள்ளிட்டவை செய்வதோடு மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு சிகை அலங்காரம் செய்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த இளைஞர்களின் சேவை எதிர்காலத்தில் மிகப்பெரிய ஆசிரமமாக துவங்கி இதன் மூலம் தொடர்ந்து சேவை செய்ய தங்களது பணியை இது பெரிய அளவில் திட்டமிட்டுள்ளனர். தொழில், குடும்பம் என்று இல்லாமல் சமூகத்தின் மீதும் அக்கறை கொண்டுள்ள இந்த இளைஞர்கள் இதை தொடர்ந்து விரைவில் சென்னையில் மகளிர் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு குறித்து மிகப்பெரிய அளவில் மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை நடத்துவதற்கு திட்டமிட்டிருப்பது பாராட்டப்பட வேண்டிய ஒன்று.